தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், 2 பகுதிகளை நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதலாவது பகுதியில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்காக, தேவராஜ்யத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். 2வது பகுதியில் ஜெபத்தை குறித்து போதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் எங்களோட கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமையில் இங்கிலீஷில் வாட்ச்மேன் மெசேஜஸ் பப்ளிஷ் பண்ணுறோம். சனிக்கிழமை தமிழில் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் எங்களோட கூட ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுடைய ஜெப வாழ்க்கை பலமுள்ளதாக மாறும். ஜெபத்தில் நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீங்க. அது மட்டுமல்ல, ஜெபத்தை குறித்த அந்த அறிவிலும் ஞானத்திலும் வளருவீங்க. உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடியவங்கள மாறுவீங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் கர்த்தருடைய கருத்தில் ஒரு மகிமையான கருவியாக மாறுவீர்கள். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக தேசத்திலும் தேவராஜ்யத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே உன்னதர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தாப்பனே, நீர் ராஜ்யங்களில் ஆளுகை செய்கிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஒருவராய் ஞானம் உள்ள தேவன். பிதாவே, ஞானமும் வல்லமையும் உம்முடையது. தாப்பனே, நீர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற தேவன். பிதாவே, சர்வ வல்லவர் நீர். உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாது என்று எதுவும் இல்லை, உமக்கு கடினமானது என்று எதுவும் இல்லை. பிதாவே, எங்கள் இந்திய தேசத்துக்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் மாநிலத்திற்காக, எங்கள் பட்டணத்திற்காக, நாங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்களுடைய தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசாங்க ஊழியர்கள் மற்றும் பிரதானமான மக்களுக்காக வருகிறோம். தாப்பனே, நீர் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் அவர்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை நல்ல விதத்தில் ஆளுகை செய்ய, மற்ற தேசங்களோடு கூட ஞானமான விதத்தில் நடந்து கொள்ள, ஞானமான விதத்தில் அவர்களை கையாள நீர் அவர்களை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்துக்கு எங்கள் தலைவர்கள் நன்மைகளை செய்யட்டும். எங்கள் தேசத்தின் மக்களின் நன்மையை நாடுகிறவர்களாக இருக்கட்டும். எங்கள் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனே, எங்கள் தேசத்தில் உம்முடைய நீதியும் நியாயத்தையும் எங்கள் தலைவர்கள் நிறைவேற்றட்டும். நன்மையான காரியங்கள் போற்றப்படட்டும், கனப்படுத்தப்படட்டும். நன்மையான காரியங்களுக்கு தகுந்த பலன் கொடுக்கப்படட்டும். பிதாவே, தீமையான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் தண்டிக்கப்படட்டும். பிதாவே, நீரே தேவன். நீர் எங்கள் தலைவர்களின் இருதயத்தை உம்முடைய ஞானம், உம்முடைய வார்த்தையின் பாதைகளில் சரியாக வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவராஜ்யத்தின் திட்டத்திற்கு ஏற்ப அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய நெய்பரிங் நேஷன்ஸ் கூட எப்படி நடந்து கொள்ளணும், அவர்களை எப்படி சரியான விதத்தில் கையாளணும்னு நீர் அவர்களை போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படட்டும். தாப்பனே, ஞானமாக நடந்து கொள்ளட்டும். பிதாவே, எங்கள் தேசத்தில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும். உம்முடைய சமாதானம் எங்கள் தேசத்தில் தங்கட்டும். தாப்பனே, எங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு விரோதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. எங்கள் தேசத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போவதாக. பிதாவே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீர் எங்களுக்கு முன்பாக முறியடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனே, நீர் எங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீரே எங்கள் பலன். பிதாவே, நீரே எங்களை படைத்தீர், உருவாக்கி நீர் இந்நாள் வரை ஆதரித்து கொண்டு வருகிறீர். தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை பலத்தால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறிந்து போவதாக. தாப்பனே, எங்கள் தேசத்தின் செழிப்பையும் எங்கள் தேசத்தின் வளர்ச்சியையும் தடுக்க நினைக்கிற மக்களுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அவமாகி போவதாக. தாப்பனே, நீங்கள் எங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம் எங்கள் தேசத்தின் மீது கடந்து வரட்டும். நீர் எங்கள் பக்க பலமாக, எங்கள் அனுகூலமான துணையாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீவிரவாதிகளின் இன்ஃபில்ட்ரேஷன், அப்புறம் சத்துருக்களின் ஊடுருவல், இது எல்லாத்தையும் நீர் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் காக்காவிட்டால் காவலாளிகள் விழித்திருப்பது விருதா என்று வாசிக்கிறோமே. தாப்பனே, நீர் எங்கள் தேசத்தை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய நல்ல கரம் எங்கள் தேசத்தின் மீது நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். பிதாவே, உம்முடைய தயவு எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏற்ற காலத்திலே மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்மாறி பின்மாறி மழையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல அபரிதமான மழையை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்கள் தேசத்தில் தண்ணீர் வளம் எப்போதும் அபரிதமாக, போதுமானதற்கும் அதிகமாக, எப்போதும் நிறைவான நிரம்பி வழிகிற அளவுக்கு எங்களுக்கு தேசத்தில் தண்ணீர் வளம் இருக்கட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, எங்கள் மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. தாப்பனே, நீங்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. நீங்கள் நல்ல கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ், பிஸ்னஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கி கொடுங்க. ஒரு காலத்தில் இந்த பூமி இல்லை தாப்பனே, ஒரு காலத்தில் இந்த வானம் இல்லை தாப்பனே, நீர் உருவாக்கினீர். வானத்தையும் பூமியும் உருவாக்கின தேவன் நீர். தொழில்களையும் கம்பெனிஸையும் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்கனைசேஷன்ஸை உருவாக்குறது உமக்கு பெரிய விஷயமே கிடையாது. தாப்பனை, நீர் எங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் தாப்பனை, எங்கள் விவசாயிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விவசாயிகளுக்கு உம்முடைய தயவு உண்டாகட்டும். தாப்பனை, எங்கள் விவசாயிகள் செழிக்கட்டும், அவர்கள் முன்னேறட்டும், அவர்களுடைய ஜீவன் உமக்கு முன்பாக விலையேறப்பட்டதாக இருக்கட்டும். தாப்பனை, அவர்கள் சாகாமல் பிழைத்திருக்கட்டும். தாப்பனை, எங்கள் விவசாயிகள் தற்கொலையெல்லாம் செஞ்சு கொள்ளக்கூடாது. தாப்பனை, பிதாவே, அவங்களுடைய ஜீவன் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் விவசாயிகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, எங்கள் தமிழ்நாட்டில் 2026 வரப்போகிற அந்த எலெக்ஷன்ஸுக்காக ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பார்வையில் உமக்கு பயந்த நல்ல திறமையுள்ள ஞானமுள்ள சீஃப் மினிஸ்டரையும் எம்எல்ஏஸையும் மினிஸ்டர்ஸையும் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்கள் அதிகாரத்துக்கு வராமல் தடுத்து நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய தயவு எங்கள் மக்கள் மீது உண்டாகட்டும், எங்கள் மாநிலத்தின் மீது உண்டாகட்டும். நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய துணைக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய உறுதுணைக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனே, அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட சகல காரியங்களையும் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தவறான மோசடி வேலைகள் இதெல்லாம் இல்லாமல் அவைகளெல்லாம் தடுத்து நீர் நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். பிதாவே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவர்கள் தேசத்தில் சமாதானம் துளிர்க்கட்டும், சமாதானம் நிரந்தரமாய் தங்கட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசம் செழிக்கட்டும், முன்னேறட்டும், பலமடையட்டும். தாப்பனே, இஸ்ரவேல் தேசத்தை நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய சத்துருக்கள், அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிற தேசங்கள், இவைகள் கையில் இருந்தாலும் நீர் இஸ்ரவேல் தேசத்தை தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் மீது உம்முடைய நல்ல கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்கள் சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். தாப்பனை, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். இஸ்ரவேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, உம்முடைய பலன் இஸ்ரவேலுக்கு உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே இஸ்ரவேலை பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உலகம் எங்கும் இருக்கிற யூத மக்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பம், அவர்களுக்கு உண்டான யாவற்றையும், அவர்களுடைய தொழில்கள், வேலைகள், அவருடைய வருமானங்கள், ஐஸ்வர்யங்கள் சகலத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும். பிதாவை, நீர் பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இப்பொழுதும் கூட என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல அவர்களுக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தாப்பனை பிரச்சனைகள் நீங்கி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், வலி வேதனைகள் நீங்கி போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகட்டும். தாப்பனை உம்முடைய பலன் அந்த மக்களின் சரீரத்தை ஊடுருவட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா இடத்திலையும் உம்முடைய வல்லமை பாயட்டும். தாப்பனை பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும், முழு ஆரோக்கியம் உண்டாகட்டும். வியாதியின் தடயம் கூட இல்லாமல் தாப்பனை முற்றுமாய் வியாதிகள் மறைந்து போகட்டும். பிதாவே, நீர் வல்லவர், நீர் சர்வ வல்லவர், நீர் எங்கள் யெகோவா ராஃபா, எங்களை குணமாக்குகிற தேவன். தாப்பனை நீர் குணமாக்குகிறபடியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை மக்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போய் முற்றுமாய் மறையட்டும். தாப்பனை மக்களுக்கு பணத்தின் காரியங்களில் பெரிய விடுதலை உண்டாகட்டும், பிரேக் த்ரூஸ் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், பெருக்கத்தின் அற்புதங்கள் நடக்கட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய மக்கள் நல்லா இருக்கணும். தாப்பனை, உம்முடைய மக்கள் செழிக்க வேண்டும், உம்முடைய மக்கள் பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள், எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். நீடித்த ஆயுளால் திருப்தியாக்குங்க, நல்ல உடல் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. தாப்பனை, பரிபூர்ண பாதுகாப்பு இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் இருக்கட்டும். தாப்பனை, இவர்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. தாப்பனை, இந்த மக்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, இவர்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், உம்முடைய தயவு வெளிப்படட்டும். தாப்பனை, மாபெரும் தயவு உண்டாகட்டும். மனிதர்களால் முடியாததை, இவர்களால் சொந்த பலத்தால் முடியாததை உம்முடைய தயவு நிறைவேற்றட்டும். சூப்பர் நேச்சுரல் ஃபேவர் உண்டாகட்டும். தாப்பனை, பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆக்சலரேஷன் உண்டாகட்டும். ஒரு வருஷம் எடுக்கிற காரியங்கள் ஒரு மாதத்தில் முடியட்டும். 10 வருஷம் எடுக்கிற காரியங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்து முடியட்டும். பிதாவே, நீர் செய்ய வல்லவராக இருக்கிறீர். பிதாவே, உம்மால் எல்லாம் கூடும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தாப்பனை, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நல்ல ஜெபிக்கிற மக்களை, பரிந்துரை செய்கிறவர்களை, ஜாமக்காரரை நீர் சபையில் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, நீங்கள் எங்களுக்கு போதிக்க சொல்லிக் கொடுங்க, ஜெபிக்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. பிதாவே, ஜெபத்தை குறித்த உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு அளவில்லாமல் ஊற்றுங்க தாப்பனே. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜெபம் ஏதோ நம்ம சும்மா பண்ணுறதில்ல. இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய சம்பிரதாயம் இல்லை. ஜீவிக்கிற தேவனை வழிபடுகிறோம், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நமக்கு பதில் கொடுத்துருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக வெளிப்படும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நம்முடைய தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதிர்பாருங்கள், கவனியுங்கள். தேசத்தில் என்ன நடக்குது, நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் எப்படியெல்லாம் பதில் கொடுக்குறார், அதெல்லாம் கவனிங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். சரி, வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 22 வாசிப்போம். போன வாரம் போன மெசேஜில் நம்ம ஆசை மற்றும் ஜெபத்தை குறித்து நம்ம பேசணும். மனுஷனுக்கு எப்படி கர்த்தர் ஆசைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல ஆசைகளை கொடுத்துருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஆசைகளில் 2 வகை இருக்குது. நல்ல ஆசைகள், நன்மையான ஆசைகள்லாம் இருக்குது. பாவமான ஆசைகள், தீமையான ஆசைகளும் இருக்குது.
வேதம் மனுஷனுக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறது கிடையாது. நன்மையான ஆசைகளை கர்த்தர் பூர்த்தி செய்ய விரும்புகிறார். நம்ம இந்த தீமையான ஆசைகளை தான் சாகடிக்கணும். தீமையான ஆசைகளுக்கு தான் நம்ம நோ சொல்லணும். தீமையான ஆசைகளை தான் நாம் நிராகரிக்க வேண்டும். மொத்தமாக ஆசையே இல்லாத ஜடம் மாதிரி வாழணும்லாம் கர்த்தர் சொல்லலை. பைபிள் அப்படி போதிக்கலை. அல்லேலூயா. மனுஷன்னா ஆசை இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நல்ல ஆசைகள் இருக்கணும். இயற்கையான நல்ல ஆசைகள் இருக்கணும். அல்லேலூயா. விரும்பணும் நன்மையான காரியங்களை. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ தான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும். எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம இப்போ இந்த ஜாம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, செத்த போன மாதிரி தான் சுற்றி திரியும், ஆசையே இல்லை அப்படின்னா. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வேதத்திலிருந்து பல வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆசை ஜெபம் இவளை குறித்த அந்த கனெக்ஷன். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி இந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார் அப்படின்ற, நம்முடைய ஆசைகளை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார், நம்முடைய ஆசையின் அடிப்படையில் நாம் ஏறெடுக்கிற அந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் எப்படி கேட்டு பதில் கொடுக்கிறார், நம்மை மகிழ்விக்கிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, முதல்ல மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ரைட். அல்லேலூயா. இது கர்த்தருடைய கட்டளை. இது விசுவாசம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்லாம் சொல்லலை. கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 23ஆம் வசனத்தில் கர்த்தர் வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை போதிக்கிறார். 24ஆம் வசனம் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசம் எப்படி கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்பதை போதிக்கிறார். பாருங்கள், எப்பொழுதுமே நம்முடைய ஆசைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆசைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசைகளின் நிறைவேறுதலை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து அதிகமாக பேசுகிறாங்க, தங்களுடைய கவலைகளை குறித்து பேசுகிறாங்க, தங்களுடைய பயங்களை குறித்து பேசுகிறாங்க. அல்லேலூயா. என்ன ஆகிருமோ என்ன நடக்குமோ அப்படின்னு மோசமான எதிர்பார்ப்புகளை குறித்து நல்லா தைரியமாக விலாவரியாக பேசுகிறாங்க. நேரம் எடுத்து டைம் எடுத்து பார்க்குறவன் வர்றவன் போகிறவன் எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க. ஆனால் என்னத்தை பேசணுமோ அதை பேசுகிறதில்ல. கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாரு, நீ சொன்னபடியே ஆகும். விசுவாசித்து பேசினா நீ சொன்னபடியே ஆகும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ளே அந்த வல்லமையை வச்சிருக்கிறார். உங்களுடைய ஆசைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த வல்லமையை உங்கள் நாவில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நான் என்னத்தை பேசணும்? அல்லேலூயா. என்னுடைய ஆசைகளின் நிறைவேறுதலை பேச வேண்டும். இப்போ உதாரணமாக பாருங்கள், ஆபிரகாமுடைய ஒரு பெரிய ஆசை என்னென்னா பிள்ளை வேணும். கர்த்தர் ஒரு இடத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு ஆபிரகாம்கிட்ட. நானே உன் கேடகமும் உன் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அவர் உடனே சொல்கிறார், அதெல்லாம் செஞ்சு நான் இங்கே ஒரு என்னுடைய பாஷையில் கொஞ்சம் பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்கிறேன். அதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண கர்த்தாவே, இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிள்ளை வேணும்ல, நீங்கள் எனக்கு பிள்ளை கொடுக்கல, இதெல்லாம் வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி பேசுகிறார். அந்த துணியில் தான் பேசுகிறார் ஆபிரகாம். ரைட். ஆபிரகாமுடைய இருதயத்தின் ஆழமான வாஞ்சை என்ன, ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும். அல்லேலூயா. உடனே கர்த்தர் அவரை கூப்பிட்டு வானத்தின் நட்சத்திரங்களை காமிச்சு, இவ்வளவாக உனக்கு பிள்ளைகளை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பேரை மாற்றுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆபிரகாமோட பேர் ஆபிராம். ரைட். அதுக்கு பேர் மீனிங் எக்ஸால்டட் ஃபாதர். அல்லேலூயா. அதை பேர் ஆபிரகாம் அப்படின்னு மாற்றுறார். அப்படின்னா அநேக ஜாதிகளுக்கு தாப்பன். அவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை பேராக மாற்றி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பேராக மாற்றி அவனுக்கு அதை ஒரு பேராக கொடுக்குறாரு. ஏன் பேரை மாற்றினார்?
கர்த்தர் என்ன ஜோசியரா? நான் இந்த பேரை மாற்றினா உங்களுக்கு யோகம் பிறந்துருங்க அப்படியா? கிடையாது. பாருங்க, கர்த்தருக்கு கர்த்தருடைய விருப்பம் என்னென்னா ஆபிரகாம் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆபிரகாமுடைய ஆசை என்ன? எனக்கு பிள்ளை வேணும். அப்போ கர்த்தர் ஆசையும் ஆபிரகாமுடைய ஆசையும் அலைன் ஆகுது. இங்கே அந்த ஆசை நிறைவேறும்படி கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் பேரை நான் மாற்றுறேன், ஆபிரகாம்னு வைக்கிறேன். ஏன்? நீ உன் பேரை உன் வாயை திறந்து சொல்லும் போதெல்லாம் அதுக்கு அது ஆசை, இருதயத்தின் ஆசையும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் பேசுகிற ஹல்லேலூயா. அதே மாதிரி ஒன்றை மற்றவங்க பேரை சொல்லி கூப்பிடும்போது உன் இருதயத்தின் ஆசையும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் அவங்க பேசுகிறாங்க, உன் மேலே பேசுகிறாங்க. ரைட்? இந்த விதமாக ஆபிரகாம் வாயை திறந்து தன்னுடைய விசுவாசத்தை கட்டவிழ்க்க வேண்டும் என்று விரும்பினார் கர்த்தர். அந்த குறிப்பிட்ட ஆசையை குறித்த, அந்த குறிப்பிட்ட வாக்குத்தத்தத்தை குறித்த விசுவாசத்தை கட்டவிழ்த்து விட வேண்டும் அப்படின்னு விரும்பினார். அதுக்காகத்தான் பேரை மாற்றினார். ஹல்லேலூயா. இனிமேல் பாருங்கள், வாயை திறந்து பேசணும் அப்படின்னா, ஏதாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எல்லா நேரமும் வலிக்குது, உயிர் போகுது, ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரில, இருப்பேனா போவேனான்னு தெரில. ரைட்? என்ன வாழ்க்கை இது, இப்படிலாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இப்படிலாம் பேசாமல் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். ரைட்? ஒவ்வொரு நாளும் நான் பெட்டராகிட்டு இருக்கிறேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசு என்னுடைய வியாதிகளை சுமந்தார், என்னுடைய வேதனைகளை சுமந்தார், இயேசு என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய நோய்களையும் சுமந்தார், இயேசு என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், இயேசு என்னை வியாதியிலிருந்து மீட்டு கொண்டார், இயேசுவின் நாமத்தினால் நான் சுகமானேன், இயேசுவின் நாமத்தில் நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் இயேசு என் பரிகாரி. இப்படி பேசுங்க. என்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ அதை பேசணும். ஆரோக்கியத்தை விரும்புகிறீங்களா? ஆரோக்கியத்தை பேசுங்க. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் சரீர பலத்தோட முழு ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கள். 40 வயசாச்சே எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போயிட்டே இருக்கும். அப்படி தானே உலகம்ல எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கும் அப்படி தானே ஆகும். அப்படிலாம் பேசக்கூடாது. அதுபோல் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசணும். நல்லா இருப்பேன்னு சொல்லணும், பலமோடு ஆரோக்கியத்தோடும் இருப்பேன்னு சொல்லணும். என் மைண்டு நல்லா வேலை பார்க்கும், கிறிஸ்துவின் சிந்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, தெளிந்த புத்தியை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு புத்தியெல்லாம் மங்கி போகாது. சார் சொல்லுவாங்க, போகிறது இந்த மெமரி தான் போயும், ஞாபக சக்தி குறையும் அப்படின்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஏதாவது சின்ன அளவில் எதையாவது மறந்துட்டான்னு உடனே போச்சு, வயசாகிடுச்சில் அதான் இப்படி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் பேசாதீங்க. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு அதை பேசுங்க. கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் எனக்கு என்னுடைய புத்திக்கு தெளிவையும் ஞானத்தையும் கொடுப்பார். ரைட்? கிறிஸ்து எனக்கு ஞானமானார், கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு தேவ ஞானம் உண்டாயிருக்குது. இதெல்லாம் பேசணும், இப்படி பேசணும். ஹல்லேலூயா. அப்படி பேசுனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுடைய ஆசையின் நிறைவேறுதலை பேசுங்க. என்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ அதை பேசணும். முன்னேறணும், பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருக்கத்தை பேசணும், முன்னேற்றத்தை பேசணும், கண்டதையும் பேசக்கூடாது. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ 24ஆம் வசனத்தை கவனிப்போம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்படின்னு போட்டிருக்குது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் எவர் யூ டிசையர், எதை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ. பைபிளில் பல இடங்களில் ஆசைன்ற இடத்துல ப்ரேயர்னு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னா அதை ரெண்டும் ஒன்றா பார்க்குறாங்க பாருங்கள். பைபிளில் ஆசையைத்தான் நம்ம வாயை திறந்து ஜெபத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். அதனால் பைபிளில் ஒரு சில இடங்களில் டிசையர் என்ற இடத்துல ப்ரேயர்ன்னு இருக்கும், ப்ரேயர் என்ற இடத்துல டிசையர்ன்னு இருக்கும். இது பைபிளில் ஒரு பொதுவாக நடக்கிற ஒரு காரியம். சங்கீதத்தில் ஒரு சில வசனத்தை பார்ப்போம். சங்கீதம், ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம்
Hallelujah. Praise you, Lord Jesus. சங்கீதம் 21 கொஞ்சம் பாருங்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளை, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த மன விருப்பம் ப்ளஸ் விண்ணப்பம் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வேதம் போதிக்கிறத கொஞ்சம் பாருங்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தருளி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பை தள்ளாதிருக்கிறீர். ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு பல நோக்கம் இருக்குது. ஜெபத்தை குறித்து பலவிதமாக நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். ஆனால் ஒரு ஜெபத்தை குறித்த ஒரு முக்கியமான நோக்கம் என்னென்னா, நம்முடைய ஆசைகளை மன விருப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவது. அது ஜெபத்துடைய ஒரு பெரிய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய மன விருப்பங்களை, நம்முடைய இருதயத்தின் ஆசைகளை கர்த்தருக்கு வெளிப்படுத்துவது தான் ஜெபம். இது ஒரு டெஃபினேஷன் ஜெபத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் கேட்குறாரு, கேளு, ஆஸ்க். நீ கேட்டினா கொடுப்பேன். கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பாருங்கள், ஒரு காரியத்தை குறித்த ஆசை தான் ஜெபமாக மாறுகிறது. ஆசை தான் ஒரு தேடுதலாக மாறுகிறது. ஆசை இருக்கும்போது தான் தட்டுறாங்க. ரைட், ஹல்லேலூயா. இந்த வாசலை எனக்கு திறக்கணும்னு விரும்புகிறவங்க தான் ரைட் நல்லா வைராக்கியமாக அந்த தட்டுறாங்க கதவு திறக்கிற வரைக்கும். ரைட், இந்த காரியம் எனக்கு வேணும், இதை நான் கண்டுபிடிக்கணும், இதை நான் அடையணும்னு விரும்புகிறவங்க தான் அந்த காரியத்தை தேடுறாங்க. இந்த காரியம் எனக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க தான் கேட்குறாங்க. இதெல்லாமே பாருங்கள் ஆசைகளின் பல்வேறு வெளிப்பாடுகள். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ கர்த்தர் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்ற விரும்புகிறார். ஜெபத்தை அதற்கு ஒரு வழிமுறையாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நல்ல தகப்பன். ஏன் நம்முடைய ஆசைகளை குறித்து கர்த்தர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார்? அவர் எதுக்கு நிறைவேற்றணும்? ஏன்னா அவர் தாப்பன், நம்முடைய பரலோக தாப்பன். இப்போ நம்மளே பாருங்கள், பிள்ளை ஏதாவது ஆசைப்பட்டுருச்சுன்னா ரைட், பிள்ளை ஆசைப்பட்டான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன தேவை பண்ணி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன்? நம்ம பிள்ளையோட ஆசை நிறைவேறணும்னு ஒரு தகப்பனாக நம்ம விரும்புகிறோம். அதே போல் தான் நம்முடைய பரம தகப்பன் பாருங்கள், என் பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு விரும்புகிறார். பிள்ளை ஆசைப்படுறான், அவனுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதை செய்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்ம எல்லோரும் கிறிஸ்தவர்கள். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இதை சிரமம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் பாருங்கள், இப்போ ஆசைப்படுறத கேட்டால் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொன்ன உடனே அவங்க மைண்டு இந்த மாம்சத்தை இன்னும் சரியாக அடக்க தெரியாதவங்க, மனம் இன்னும் புதிதாகாதவங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா கிறிஸ்தவர்களில். அவங்க மைண்டு வேறு மாதிரி போகுது. அப்போ நான் என்னன்னாலும் கேட்கலாமா? எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரா? நல்லதாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர், நன்மையான ஈவுகளை கொடுக்கிறவர். கர்த்தர் பாவத்துக்கு என்றைக்கும் துணை போகிறவர் கிடையாது. பாவத்துக்கு அவர் உதவி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் அவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம பாவமான காரியத்தை எப்படி கேட்குறது? ஹல்லேலூயா. அவர் ஒளியாகவே இருக்கிறார். ஒளியாகவே இருக்கிறவர்கிட்ட போய் பாவமான காரியத்தை குறித்து பேச முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர்கிட்ட போய் நான் என்ன கேட்கணும்? நன்மைகளை கேட்கணும், நல்லவைகளை கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை தான் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இருதயத்தை சரியான இடத்துல வச்சுக்கணும். ரைட். பாருங்கள், ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுறான், கர்த்தரை சேவிக்கிறான், தேவராஜ்யத்தை முதலாவது வைக்கிறான் அப்படின்னா அவன் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அவன் வாழ்க்கையில் ஏராளமாக தாராளமாக நன்மைகள் உண்டாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில சமயம் நம்ம கூட அவ்வளோ விரும்புறதில்ல, ஆனால் அவர் நமக்கு வாழ்க்கையில் அவ்வளோ நல்லது நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். புரியுதா? ஹல்லேலூயா. நமக்கு தெரியாத காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். நம்ம புத்தியில் இன்னும் உதிக்காத காரியத்தை கூட கர்த்தர் நமக்குன்னு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். ஏராளமாக தாராளமாக நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு கர்த்தர் ஆல்ரெடி ஆசைப்பட்டு திட்டம் போட்டு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். கர்த்தர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார். இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். எனக்கு ஒரு ஜெபம் பிடிக்கும். அது ஏன் பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். முதல் வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள், இல்லை 9ஆம் வசனத்துலேருந்தே வாசிப்போம். யாபேஸ்னு ஒரு ஆள் இருக்கிறார் பாருங்கள். அவரை குறித்தும் அவருடைய ஜெபத்தை குறித்தும் வேதம் குறிப்பாக எழுதியிருக்குது. அவரை குறித்து வேறு டீட்டெயில்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லை. ஆனால் அவருடைய ஜெபத்தை குறித்து வேதம் முக்கியத்துவப்படுத்தி நமக்கு போதிக்கிறது. அதை இன்றைக்கி கொஞ்சம் கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 9ஆம் வசனம்.
யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். யாபேஸ் என்றால் துக்கம்னு அர்த்தம், சாரோஃபுல், ரைட்? அப்போ பாருங்கள், இங்கே நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது இந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது. யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளையை கூப்பிடும்போது ஏ துக்கம் நிறைந்தவனே, ஏ துக்கம் நிறைந்தவனே, ஏ துக்கமே அப்படியா கூப்பிடுறது? இதெல்லாம் பேரா? இதுக்கு பேசிக்காக சாபம் மாதிரி தான் இருக்குது இல்லையா இந்த பேர். இந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு. கர்த்தர்கிட்ட கேட்டு நல்ல பேராக வைக்கணும். பாருங்கள், நாங்கள் எங்களோட பையனுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைக்குன்னு, ரைட்? அதனால் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்னா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கர்த்தர் டேவிட் அப்படின்ற பேர் கொடுத்தார், ரைட்? டேவிட்னா பிலவட் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட கேட்டு நல்ல பேரை பிள்ளைக்கு வச்சுருக்கிறேன். ரெண்டாவது பையனை நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ நாங்கள் இந்த தொழில் ஆரம்பிச்சிருந்தோம், ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்ஸு. அதில் ஃபுல் ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதனால் குறிப்பாக அந்த அளவுக்கு அப்போ எதிர்பார்க்கல, கன்சீவ் ஆனிட்டான். அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபோக்கஸ்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் அதில் பார்க்குறதுல இருந்துச்சு. அதனால் அந்த நேரத்தில் கர்த்தர்கிட்ட ஜெபிச்சு கேட்டு பிள்ளைக்கு பேர் வாங்கலை. ஆனால் பாருங்கள், பிள்ளை பிறந்த உடனே ஆவியானவர் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளைக்கு பேர் கொடுத்தார். ரெண்டாவது பையனுக்கு ஜானத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜானத்தன் அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் காட்னு அர்த்தம், கர்த்தருடைய ஈவன் அர்த்தம். இந்த மாதிரி கர்த்தர்கிட்ட கேட்டு நல்ல பேரை வைக்கணும் பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பிள்ளையை அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பேசுகிற மாதிரி இல்லை ஒரு வாக்குத்தத்தத்தை பேசுகிற மாதிரி பேரை வைக்கணும். பிள்ளையை சபிக்கிற மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துச்சு. அந்த அம்மாவுக்கு அவங்க வீட்டில் பேர் வச்சுருக்கிறாங்க பாருங்க. என்ன பேர் தெரியுமா? பிச்சை அம்மா. அந்த அம்மா பேர் ஏன் அப்படி பேரை வச்சாங்கன்னு தெரில. ரைட்? பெத்த பிள்ளைக்கு அப்படியே பேர் வைக்கிறது, ரைட்? சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, நல்லதை வைங்க, பிள்ளைய மேலே நல்லதை பேசுங்க, ஜீவனை பேசுங்க, ஆசீர்வாதத்தை பேசுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஓகே. இங்கே பாருங்கள், அப்போ அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான வாழ்க்கையாக இருந்தது. அவர் பேரே துக்கம் உள்ளவன் இல்லை துக்கம் நிறைந்தவன் தான் அவர் பேருக்கு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு பேரை வேறு வச்சுருக்குறாங்க. அவர் ஒரு ஜெபம் பண்ணுறாரு. யார்கிட்ட ஜெபம் பண்ணாருன்னு வேதம் போதிக்குது பாருங்கள். அஃப்கோர்ஸ் கர்த்தர்கிட்ட தான். ஆனால் ஒவ்வொரு ஜெபத்துலேயும் என்ன நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத எப்போதுமே கவனிக்கணும். அதோடைய அர்த்தம் என்னன்றதையும் நீங்கள் கவனிக்கணும். அப்போ தான் அந்த ஜெபத்தோடைய நோக்கம், வல்லமை இதெல்லாம் உங்களுக்கு சரியாக வழங்கும். யாபேஸ் யார்கிட்ட ஜெபிச்சானா? இஸ்ரவேலின் தேவனை. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா யாக்கோபின் தேவன், இல்லைனா சேனைகளின் கர்த்தர், இல்லை யெகோவா ராஃபா, சர்வ வல்லவர் இடத்துல ஜெபம் பண்ணாங்க. இல்லைனா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாங்க அப்படின்லாம் வேதம் போதிக்குது இல்லையா? இங்கே இடத்துல குறிப்பாக ஒரு ஆளுடைய பேரை சொல்லி அவருடைய தேவன் அப்படின்னு யாபேஸ் இங்கே தன்னுடைய ஜெபத்தில் சொல்கிறார், ரைட்? யாரை நோக்கி பண்ணாராம் ஜெபம்? இஸ்ரவேலின் தேவனை. இஸ்ரவேல்ன்றது யார்? யாக்கோபு. யாக்கோபுக்கும் அவன் பேர், யாக்கோபுனா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏமாத்துக்காரன். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? டிசீவர், ஏமாத்துக்காரன். ஹல்லேலூயா. அவன் பார்க்குறான் அண்ணனுடைய வீக்னஸை பயன்படுத்தி அவனுடைய புத்திர சுவீகாரத்தை பறிச்சிடுறான். அந்த முதல் பிள்ளையோட அந்த ஆசீர்வாதத்தை பறிச்சிடுறான் இல்லையா? அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ஏசாவுக்காக வச்சிருந்த ஆசீர்வாதத்தை அப்பாவை ஏமாற்றி இவன் வாங்கிக்கிறான். இப்படி ஏமாற்றி பிழைக்கிறவனாக இருக்கிறான் இல்லையா? அவன் பேரே ஏமாத்துக்காரன். ஆனால் பாருங்கள், அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாக்கோபு தன்னுடைய இந்த ஏமாத்து வேலையெல்லாம் நிப்பாட்டி நல்லா கடினமாக உழைக்கிறவனாக மாறுறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்பி கர்த்தருடைய ஞானத்தை பெற்று தொழில் செய்யக்கூடியவராக மாறுகிறார். கர்த்தர் அவர் ஆசீர்வதித்து பெருகச் செய்கிறார். பின்னாடி பார்த்திங்கன்னா கர்த்தர் அவருடைய பேரை மாற்றுறார். என்ன பேர் கொடுத்தாருன்னா இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா கர்த்தரோடு, பிரின்ஸ் வித் காட், கர்த்தரோடு கூட இருக்கிற பிரபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், ஏமாத்துக்காரனாக இருந்தவனை கர்த்தர் ஒரு பிரின்ஸ் வித் காடாக மாற்றுறார், ரைட்? கர்த்தரோடு கூட இருக்கிற ஒரு பிரபுவாக மாற்றுறார் அவனை, ரைட்?
அதைத்தான் இங்கே யாபேஸ் விரும்புகிறார். அவருடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவர் பெட்டரான காரியங்களை, மேலான காரியங்களை விரும்புகிறார், வேணும்னு ஆசைப்படுறார், ஆசைப்பட்டு ஜெபிக்கிறார் கர்த்தர்கிட்ட. அதனால தான் இந்த பேரை பயன்படுத்துகிறார். எப்படி யாக்கோபை இஸ்ரவேலை கர்த்தர் மாற்றினாரோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அதனால தான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இடத்துல ஜெபித்தான் அப்படின்னு போட்டுருக்கலாம். இப்போ மோசெல்லாம் அப்படி தான் ஜெபிக்கிறார் இல்லையா? ஆனால் இங்கே யாபேஸ் குறிப்பாக இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. கவனிங்க, என்ன ஜெபிச்சாருன்னு பார்ப்போம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருக்க தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன கேட்குறாரு? எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அது அவர் கேட்குற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே அவர் கேட்குற எல்லா காரியமே வேதத்தில் தன்னை சேவிக்கிற மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வாக்குத்தத்தங்கள். ஹல்லேலூயா. இது எல்லாமே உடன்படிக்கையின் சிலாக்கியங்கள். அப்போ அவருக்கு அது தெரியுது. ஹல்லேலூயா. இது கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணின காரியங்கள்ன்றது அவருக்கு தெரியுது. அதுதான் தைரியமாக கேட்குறார். ரெண்டாவது, நன்மையை விரும்பினாருன்றதை பாருங்கள். இப்போ மோசமான நிலைமையில் இருக்கேன், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். என் வாழ்க்கையில் பெருக்கம் இல்லை, ஆனால் எனக்கு பெருக்கம் வேணும். ரைட்? இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் பெருகணும், என் எல்லைகள் பெருசாகணும். அப்படின்னா என்னத்தை பெருகணும், விரிவாக்கம் அடையணும், அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் இருக்குது, இன்னும் அது பெருகணும், இன்னும் வளரணும், இன்னும் பெருசாகணும். ரைட்? இதெல்லாம் நல்ல ஆசைகள் பாருங்கள். யாரும் சாபத்தெல்லாம் விரும்பக்கூடாது. சாபம் வேணும்னா யாரும் ஜெபிக்கக்கூடாது இல்லையா? ஆசீர்வாதத்தை விரும்பணும், ஆசீர்வாதத்தை கேட்கணும். இதெல்லாம் நல்ல ஆசை. அவர் எவ்வளோ தைரியமாக அழகாக கேட்குறாரு பாருங்கள். தேவரீர், இங்கிலீஷில் அழகாக இப்படி போட்டிருக்கோம், ஓ தட் யூ வுட் பிளஸ் மீ. ரைட்? தேவரீர் அப்படின்லாம் இல்லை, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, அந்த விதத்தில் கேட்குறாரு. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த ஆசை அப்படியே வாயில் பொங்கி வருது. ஆழமாக ஆசைப்பட்டு அந்த ஆசத்தை ஒரு கூக்குரலாக கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை விரும்பணும், நல்ல விருப்பங்களை வளர்த்துக்கணும். பைபிளை படித்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தீமையை விட்டு விலகணும். நன்மையான காரியங்களை விரும்ப வேண்டும், நன்மையான காரியங்களை ஆசைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, நான் வளரணும், நான் முன்னேறணும், நான் விரிவாக்கம் அடையணும், இப்போ இருக்கிறத காட்டில் எனக்கு இன்னும் அதிகம் இருக்கணும். இதெல்லாம் நல்ல ஆசைகள். பாருங்கள், பெருக்கத்தை விரும்புறது தப்பு கிடையாது. அதை தீமையான விதத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு. யாக்கோபுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்குகிறான். ரைட்? ஆனால் ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிறது தப்பு, விசுவாசித்து வாங்கணும். யாக்கோபுடைய ஆசை நல்லதான், ஆனால் அவன் பயன்படுத்தின முறை தப்பு. ஏமாற்றி பலவீனத்தை பயன்படுத்தி அப்படி வாங்குகிறான். ஆனால் கர்த்தர் அப்படி, அது கர்த்தருடைய வழிமுறை கிடையாது. கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்ததுனால அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை பார்க்குறார். சரி, இவன் பயன்படுத்துகிற முறை தப்பு, ஆனால் அவன் என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறான். அந்த ஆசீர்வாதத்தின் மேலே இருக்கிற அந்த வாஞ்சையை கர்த்தர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? இங்கே பாருங்கள், ஆசீர்வாதத்தை விரும்பணும், அதை சரியான முறையில் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பணும், நன்மைகளை விரும்பணும், பெருக்கத்தை விரும்பணும், முன்னேற்றத்தை விரும்பணும். இப்படியே இருந்துருவான் காலம் போகிறான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. கர்த்தருக்கு இந்த ஒரே இடத்துல இருக்கிறதுலாம் பிடிக்காது. தன்னுடைய ஜனம் வளரணும்னு விரும்புகிறார், தன்னுடைய ஜனம் பெருக வேண்டும், தன்னுடைய ஜனம் முன்னேறணும்னு விரும்புகிறார். நீங்கள் பைபிளை நல்லா படிங்க. பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்கள். கர்த்தர் என்றைக்குமே தன்னுடைய மக்கள் இன்றைக்கி இருக்கிறத காட்டிலும் இன்னும் பெருகணும்னு நினைக்கிறார். இயற்கையிலையும் அப்படித்தான், ஆவிக்குரிய விதத்துலையும் அப்படித்தான். இப்போ பாருங்கள், ஈசாக்கெல்லாம் யாக்கோபு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒன்றுமில்லாத நிலமையிலேருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா அண்ணனுக்கு பயந்து உயிரை காப்பாற்றுறதுக்கு ஓடுறாரு இல்லையா?
அதனால் அப்பாவோட சொத்து எதையும் எடுத்துகிட்டு போகல. ரைட், தனியாக ஆளாக போகிறாரு, அங்கே உழைக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. ரைட், கர்த்தரை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்று பெருக்கம் அடைகிறார். அவர் டைப் 1. ரைட், ஒரு மட்டமான இடத்துலேருந்து அவர் உயர்ந்து பெருக்கத்தை அடைகிறார். ஈசாக்கு பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே அவர் மகா பெரிய சீமான். அவங்க அப்பா ஆபிரகாம் ராஜாக்களே மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆள். ரைட், அங்கே தான் அவர் ஆரம்பிக்கிறார். அங்கே ஆரம்பித்து அவர் இன்னும் அதிகமாக பெருகிறார். கர்த்தர் ஈசாக்கை பார்த்து, நீ உனக்கு தான் ஆல்ரெடி இருக்குல்ல, நீ எதுக்கு இன்னும் பெருகணும், உனக்கு பெருக்கம்லாம் கிடையாது, நீ பெருக்கிறத தக்க வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ரைட், ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லலை. வேதம் போது இது கர்த்தர் பெரியோரையும் பெருக்குகிறார், சிறியோரையும் பெருகச் செய்கிறார். சங்கீதம் 115 வேதம் இப்படியே சொல்லுது. கர்த்தர் சிறியோரை மட்டும்தான் பெருகச் செய்வேன்னு சொல்லலை, சிறியோருக்கும் பெருக்கத்தை கொடுக்குறாரு, ஏற்கனவே பெரிய ஆளாக இருக்கிறவனையும் பெருகச் செய்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, உமது கரம் என்னோடு இருந்து. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா நம்ம தேவ ஜனம் இல்லையா, நம்ம ஒன்றும் கர்த்தருடைய சத்துருக்கள் கிடையாது, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நன்மைக்கு ஏதுவாக நம்மோடு கூட இருக்கிறது, நன்மைகளை செய்யும்படி, நமக்கு தயவை உண்டாக்கும்படி. நீங்கள் நெகெமியாவின் புஸ்தகம், எஸ்ராவுடைய புஸ்தகத்திலலாம் பார்ப்பீங்க, கர்த்தருடைய நல்ல கரம் எங்கள் மேலே இருந்துச்சு, அதனால் இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சு முடித்தோம், இது சீக்கிரமாக நடந்துச்சு, இது வேகமாக நடந்துச்சு, இது பாதுகாப்பாக எல்லாம் இருந்துச்சு, தயவு உண்டாச்சு, ராஜாக்கின் கண்களில் தயவு உண்டாச்சு அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெலாம் என்ன காரணம் சொல்லப்படுது? கர்த்தருடைய நல்ல கரம் எங்கள் மேலே இருந்துச்சு இல்லையா? அதுதான் அவர் கேட்குறாரு, என் வாழ்க்கையில் நல்லா நடக்கணும், ரைட், பாதுகாப்பு இருக்கணும், தயவு உண்டாகணும், ரைட், காரியங்கள் சரியான விதத்தில் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால தான் கேட்குறாரு, கர்த்தாவே உம்முடைய நல்ல கரம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்படின்னு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். இந்த உலகத்தில் இருந்தால் தீமை நடக்கத்தான் செய்யும், அது என்ன உனக்கு தீமையை விளக்கணும் அப்படின்லாம் கர்த்தர் கேட்கல பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தருக்கு தன்னுடைய பிள்ளைகள் தீமையினால் பாதிக்கப்படணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது, அதை அவர் விரும்புகிறதே கிடையாது. அதனால் தன்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று தான் அவர் விரும்புகிறார். அதனால தான் சொல்கிறார் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேர் விழலாம், உன் வலை பக்கத்தில் 10,000 பேர் விழலாம், ஆனால் உன்னை அது அணுகாது. உலகம் மொத்தமும் அழியும் போது நோவாவும் அவன் குடும்பத்தாரும் பாதுகாக்கப்படுறாங்க. பட்டணங்கள்லாம் அழியுதான லோத்தும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுது. ஹல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய மக்களை எப்படி தப்பு வைக்கணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு வேதம் போதிக்குது. அதனால் பாருங்கள், தீங்கு நம்மளை தொடாமல் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது நல்லது, விரும்பணும். ரைட், எனக்கு தீங்கு நேரிடக்கூடாதுன்னு விரும்பணும், நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு விரும்பணும். ரைட், உலகத்தில் இருந்தால் அப்படித்தானே நடக்கும். சில சமயம் நல்லது நடக்கும், சில சமயம் தீமை நடக்கத்தான் செய்யும். இந்த மனுஷன் எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. அவர் கேட்குறதெல்லாம் எனக்கு நல்லதாக வேணும்னு கேட்குறாரு, அதோட நிப்பாட்டமே என்னை தீமை தொடக்கூடாதுன்னு விரும்புகிறார். அதையும் கேட்குறாரு, தீங்கு என்னை பாதிக்கக்கூடாது. இதெல்லாம் நல்ல ஆசை. எனக்கு தீமை உண்டாகணும்னு நினச்சிங்கன்னா இல்லை விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அதாவது எனக்கு தீங்கு நடக்க வேண்டும் அப்படின்லாம் ஏதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். அப்படிலாம் விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. தீங்கு என்னை தொடக்கூடாதுன்னு தான் விருப்பம் இருக்கணும், அதான் நல்ல விருப்பம். தீமை இல்லாமல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் நல்ல விருப்பம். புரியுதா? என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவரை பார்த்தேன்டா, உனக்கு எவ்வளோ கொழுப்பு, எவ்வளோ திமிர் இருந்துச்சுன்னா, தீங்குனால் நீ தொடப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாதுன்னெலாம் ஜெபம் பண்ணுவேன். நீ என்ன பெரிய நீ ரொம்ப ஸ்பெஷலாக, உலகத்தில் இருக்கவனெலாம் துக்கப்படுறான், உனக்கு தீங்கு உனக்கு தொடக்கூடாதா? ஏன் தொடக்கூடாது? தொடும் அப்படின்னு சொன்னார் கர்த்தர். இல்லை பாருங்க, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
நல்ல ஆசைகளை வேணும்னு விரும்புகிறது, இந்த ஜெபம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நல்லதை விரும்பணும், நல்லதை ஆசைப்படணும், நல்லதை கர்த்தர்கிட்ட கேட்கணும், தீமைக்கு என்னை தப்புவீங்கன்னு கேட்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசுவே தன்னுடைய ஜெபத்தில் என்ன சொல்கிறாரு? தீங்குக்கு விலக்கி என்னை பாதுகாத்துக்கொள்ளும் ஜெபிக்கிற சொல்கிறாரா இல்லையா? போங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை பாருங்கள். ஆரம்பத்தில் என்ன கேட்க சொல்கிறாரு? பரமண்டலத்தில் எங்கே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. நல்லது இல்லையா? அது நல்ல காரியம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல் பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. போல்டு ப்ரேயர், இதெல்லாம் அதுவும் நல்லது இல்லையா? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து தாரும், அதுவும் நல்லது இல்லையா? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும், அதுவும் நல்லது. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ஏசப்பா அதே மாதிரி கேட்குறாரு பாருங்க. வரிசையாக நல்லதாக கேட்குறாரு. ராஜ்யம் வரணுன்றாரு, தேவ சித்தம் நடக்கணுன்றாரு, ஆகாரத்தை கேட்குறாரு, எங்களை மன்னியும்னு கேட்குறாரு. நல்லதாக கேட்டுட்டு எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும்னு கேட்குறாரு. ஏசப்பாவுமே கேட்குறாரு, கேட்க சொல்கிறாரு. நம்மளை தீமையை நான் அனுபவிக்கணும்னு கேட்க சொல்லலை, தீமையிலேருந்து என்னை ரட்சித்து கொள்ளும்னு கேட்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் கரெக்டான மைண்ட் செட்டு. தீமை என்னை தொடக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நல்ல மைண்ட் செட்டு. தீமை எனக்கு நடக்கக்கூடாதுன்னு விரும்புகிறது தான் நல்ல மைண்ட் செட்டு. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தீமை என்னை தொடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க, தீமையிலேருந்து என்னை ரட்சியும்னு கேட்குறது தான் கரெக்டான ப்ரேயர். புரியுதா? நல்லதை நாடுங்க, நல்லதை ஆசைப்படுங்க, நல்லதை விரும்புங்க, நல்லதை ஜெபிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நன்மையானவைகளை விரும்பி கேட்கும்போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.